ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டி கஷ்டப்பட்டு அந்த கான்ஸ்டபிளை கூட்டிட்டு வந்து சாமுனேஸ்வரி கிட்ட, உங்க அம்மா சாவுக்கு காரணம் நாங்கள் கிடையாது, சிவனாண்டியோட சித்தப்பா முத்துவேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் எல்லாம் உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த இடத்துல மாயா வந்து ரேவதியை டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணும்போது முத்துவேல் வந்து அந்த மாயாவை அப்படியே தள்ளி விட்டுறாங்க. அந்த குண்டு போயிட்டு அந்த கான்ஸ்டபிள் மேலே பட்டுறது. அவர் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. அவரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. நம்ம பாட்டியும் அந்த துக்கம் தாங்க முடியாம கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட அழுது வேண்டிக்கிறாங்க. என்னப்பா, எங்க குடும்பம் சந்தோஷமாவே இருக்கக்கூடாதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கடைசி நேரத்துல அந்த கான்ஸ்டபிளுக்கு இப்படியா நடக்கணும்? அவன் எங்க குடும்பத்துக்கு நல்லது தானே நினைச்சான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து சிவனாண்டிக்கு கால் பண்ணி, ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எங்க அம்மாவை கொண்டது அந்த பரமேஸ்வரி கிடையாதாமே, உங்க சித்தப்பா முத்துவேல் தான் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சிவனாண்டி சொல்றாங்க, என்ன சந்திரா லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? எங்க சித்தப்பாவுக்கு உங்க அம்மாவை கொல்லணும்னு எந்த ஒரு எண்ணமுமே கிடையாது. அவரு எதுக்காக உங்க அம்மாவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சந்திரா ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிவனாண்டி சொல்றாங்க, இது எல்லாமே அந்த டிரைவரோட பிளான் தான். அவன் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் தானே நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு விஷயம் தான் அந்த குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு தடையா இருக்கு. அதனாலதான் அவங்க அம்மா சாவுக்கு காரணம் பாட்டி கிடையாது, வேற யார் மேலேயாவது பழிய போட்டு இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரும் அந்த பாட்டியும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கூடயா உனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோனுமே சந்திரா மனசுல நினைக்கிறாங்க, ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சாமுண்டீஸ்வரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்காக போறாங்க. அப்போ சிவனாண்டி மனசுல நினைக்கிறாரு, அப்பாடா எப்படியோ நம்ம சமாளிச்சிட்டோம்ப்பா, இந்த விஷயத்த மட்டும் அவன் நம்பி இருந்தா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு சொல்றாங்க, அக்கா இங்க பாருக்கா, அந்த கான்ஸ்டபிள் சொன்னதெல்லாம் நம்பாத, இது எல்லாமே இந்த கிழவியோட பிளான் தான். இந்த கிழவி இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து அது பேத்திங்களோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுது. அதனாலதான் இவ்வளவு பெரிய பொய்ய மாத்தி சொல்றா. இது கூடயா உனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா, நீ சொல்றத வச்சு பார்த்தா அந்த கிழவி நம்மள ஏமாத்துதுன்னே வச்சுக்கலாம். ஆனா எதுக்காக அந்த கான்ஸ்டபிள் சாகணும்? இந்த உண்மையெல்லாம் அவன் நம்ம கிட்ட சொல்ல வரான்னு தெரிஞ்சுதானே யாரோ தடுக்கிறதுக்காக அவனை ஷூட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கிழவி சொல்றது என்னமோ உண்மையா இருக்கும் தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சந்திரா வந்து சொல்றாங்க, அக்கா அப்படியெல்லாம் நீ திங்க் பண்ணக்கூடாதுக்கா, என்னதான் இருந்தாலும் இந்த ரெண்டு குடும்பமும் சேரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, நம்ம ஒரு சில விஷயத்தெல்லாம் தீர ஆராய்ஞ்சாதான் அதுல என்ன இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி பழைய விஷயம் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, அம்மா இப்பயாவது புரிஞ்சுக்கோங்கம்மா, பாட்டி எந்த தப்புமே பண்ணலம்மா, அவங்க எதுக்காகமா நம்ம அம்மாவை சாகடிக்கணும்? அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை நிரூபிக்கிறதுக்கு தாமா பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த கான்ஸ்டபிள் மூலமா எல்லா உண்மையும் தெரிய வைக்கணும்னு அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க. கடைசி நேரத்துல பாருங்கம்மா அந்த கான்ஸ்டபிளுக்கு என்ன நிலைமை வந்திருக்குன்னு. இதனாலதான் பாட்டி வந்து தம் மேல பழிய சுமந்துக்கிட்டு இவ்வளவு நாளா இந்த குடும்பத்தை பிரிஞ்சு அவங்க பையனை பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சாமுண்டீஸ்வரி வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா தூரத்துல இருந்து பார்த்து, என்னடா இவளுக்கு ஒண்ணு கூடி பேசுறத பார்த்தா இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும் போலயே, இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்தா நம்ம நினைச்சதை சாதிக்க முடியாதே அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சீரியல் எண்டாக போகுதோ அப்படின்ட்டு மனசுல ஒரு பயம் வருது. ஏன்னா இந்த குடும்பத்தை சேர்க்கறது தான் கார்த்தியோட வேலை. இந்த குடும்பத்தை சேர்த்துட்டா அடுத்தது என்ன கதை வரும்ட்டு யோசிக்க கூட முடியல. சோ இப்ப எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு. இதை நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் சாமுண்டீஸ்வரி கையில தான் இருக்கு. ஒருவேளை சாமுண்டீஸ்வரி நம்பிட்டாங்கன்னா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எல்லா ஜோடியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க, கதை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா சாமுண்டீஸ்வரி நம்பாம, இல்ல இது வந்து போய் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி போட்டுனா இந்த சீரியல் வந்து இழுத்துக்கிட்டே தான் போகும். இந்த சீரியல் முடியக்கூடாது அவ்வளவு சீக்கிரத்துல. நம்ம கார்த்தி ரேவதி இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தாதான் அதெல்லாம் பாக்குறதுக்கு எபிசோட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல மாயா வந்து அந்த கான்ஸ்டபிளை சுட்டுட்டு ஓடிடுறாங்க. என்னடா இது, மாத்தி சுட்டுட்டோமே, இந்த விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், கொஞ்ச நாளைக்கு நம்ம யார் கண்ணையும் படாம தலைமறைவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அங்க இருந்து ஓடிடுறாங்க. நம்ம கார்த்தி எல்லாம் வந்து அந்த கான்ஸ்டபிளை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அவர் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.